தேவ ஆலோசனை கேட்கறக்கும் இன்னைக்கு நம்ம மத்தியில தேவ ஆலோசனையை பகிர்ந்து தரும்படியாக பாண்டிச்சேரியின் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் ஷாலோயை கிடைக்கிறேன். ஷாலோ. சுதர், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதியும் கன மகிமையும் இன்றைக்கு சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே சமூகத்தில் எப்படி வந்திருக்கிற பரிசுத்தவான்களாக யாவருக்கும் இந்த முதல் நாளுடைய வாழ்த்துதலும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேதவசன பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது, நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அல்லது நாம் எதை சார்ந்திருக்கிறோமோ அவைகளுடைய சாருக்கும் அவைகளுடைய காரியங்களுக்கும் உட்பட்டவர்களா இருக்கிற நாம ஏறக்குறைய அவைகளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று அந்த வசனங்கள் நமக்கு எதிர்பார்ப்போடு சொல்லுகிறத ஒரு வார்த்தைகளை நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு, ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு சாதாரணமான நடைமுறைகளிலே அவர் சிக்கி கொள்ளும் போது, சாதாரணமான ஒரு காரியங்களுக்குள் செய்யும் பொழுது அது பாத்தீங்கன்னா ஒரு இழிவான ஒரு முறையில அது நினைக்கப்படும். ஒரு நல்ல பெயரோடு வாழ்ந்த ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் தவறானவைகளாய் நடந்து கொள்ளும் பொழுது அந்த தகப்பனுக்கு அது ஒரு கெட்டத்தராய் அமைகிறது அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதே போல ஒரு தாழ்ந்த ஒரு இடத்துல வேலை செய்கிற நாம, அது ஒரு ஹோட்டலா கூட நம்ம எடுத்துக்கலாம். அங்க வேலை செய்யற நாம மறுபடியும் நம்ம உயர்ந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளாக, ஒரு 5 ஸ்டார் போன்ற ஹோட்டலுக்குள்ள நான் வேலை செய்யறோம் போறோம் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அந்த வழிமுறைகளின்படிதான் நாம் நடந்துக்கணுமே ஒழிய, நாம ஏற்கனவே இருந்த அந்த வழிமுறைகளின்படி நாம் என்ன செய்ய நடந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹோட்டலுக்கு மாத்திரமல்ல, மற்ற எல்லா காரியங்களுக்குமே அது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு சின்னமா அது இருக்கும் என்பதை பார்க்க. அந்த அடிப்படையில தான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. ஒரு ஆசிரியருடைய பிள்ளை எந்த அளவுக்கு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்களை போல இருந்தாருனாக்கா அந்த அப்பாவுக்கு மதிப்பு இல்லை. ஒரு காவல் அதிகாரியுடைய பிள்ளை குற்றம் செய்கிறவனா இருந்தா அந்த அப்பாவுக்கு மதிப்பு இல்லை. அந்த மாதிரி வேறுல நாம் சுமக்கப்படுகிறதான அல்லது வேறு சார்ந்து இருக்கிற ஒரு கிளையாய் நீங்களும் நானும் இருக்கிறதுனால அந்த வேறினுடைய சாராம்சம் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் அந்த மரத்திற்கு அது மதிப்பு இல்லை என்பதை நாம உணர்ந்துக்கணும். அந்த அடிப்படையில தான் இந்த நாளில் இந்த வேத வாக்கியங்கள்ல இருந்து சில காரியங்களை நாம கவனிக்கப்போம். இப்போ இந்த வேறு, மரம், கிளை போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லும்போது அவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நம்முடைய முன்னோர்களை குறித்து அவர் பேசுகிறார் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இவைகளை குறித்து சில காரியங்கள் கவனிக்கணும்னா, சங்கீதங்களின் புத்தகத்துல 80ஆம் சங்கீதம் 8வது வேத வாக்கியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்ல பார்க்கணும், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு ஜாதிகளை துரைத்து விட்டு அதை நாட்டினீர் என்று அந்த இடத்துல நாம கவனிக்க முடியும். அப்போ சொல்லுகிற வேத வசனங்களை நான் பார்க்கும்போது ஒரு நற்கொலை திராட்சை செடியை அல்லது நற்குகளை தரக்கூடிய ஒரு திராட்சை கிளை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு அதை நட்டார், கானானிலே அதை நட்டார் என்று நான் பார்க்கிறோம். இதை யார சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிற ஒரு விஷயம்தான். அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு நட்டாரு எங்கன்னா கானான் தேசம். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உயர்ந்த ரக கனிகளை அது கொடுக்கணும். உயர்ந்த ரகமான அந்த கனிகளை அது கொடுத்து அது கொண்டு நட்டவருக்கு அது மகிமையும் கனத்தையும் அது கொண்டு வரணும். இதனால அதனுடைய செழுமையை குறித்த அதனுடைய அதாவது இனிமையை குறித்தெல்லாம் பேசும்போதெல்லாம் அது நட்டவருக்கு மதிப்பை மரியாதையும் அது கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில தான் தேவன் கொண்டு அதை நட்டாரு அப்படின்னு பார்க்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 23வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் எந்த ஒரு ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கு தமக்கு கீர்த்தியை விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர், எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்தீர் என்கிற அந்த அடிப்படையில இங்க சாமுவேலுடைய புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அவருடைய நாமம் விளங்கும்படியாகவும்
இந்த ஜாதிகளிடத்துல ஒரு பெரிய அற்புதங்களையும் மகத்துவங்களையும் அவர் செய்து வல்லமையோடு கூட அவர்களை கொண்டு வந்து அந்த எகிப்து தேசத்திலே அவர் நட்டதனுடைய நோக்கம் நல்ல கனிகளை அது கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு கொண்டு வந்து அங்க அவர் நட்டதை நாம பார்க்கிறோம். ஆனால் அது அந்த சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா அப்படியே அவைகளை வந்து மாறிடுச்சு. இன்னொரு வசனம் நான் வாசிக்கலாம். ஓசியாவின் புக்குல, தீர்க்க தரிசன புக்குல 9வது அதிகாரத்துல 10வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, வனாந்தரத்துல திராட்சை கொலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழத்தை கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோரின் அண்டைக்கு போய் லட்சியானதை தங்களை லட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்பானவர்களானார்கள் அப்படின்னு இந்த இடத்துல அவர்களை பற்றியதான ஒரு வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துகிறத பார்க்கணும். வனாதனம் என்பது ஒரு செடி மரங்கள் எல்லாம் அற்று இருக்கிற ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல ஒரு திராட்சை குலையை கண்டுபிடிக்கிறதை போல அது எப்படி இருக்கும்? ஒரு மரத்தை பார்த்தாலுமே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல இந்த மரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு திராட்சை குலையை கண்டுபிடிப்பதை போல நான் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்துல முதல் தரமான பழம் அப்படின்றாரு. அப்ப முதல் தரம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்கள் அந்த மாதிரி நான் அதை வந்து கண்டுபிடித்தேன். ஆனாலும் அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இலட்சியான ஒரு சூழ்நிலைய அது உருவாக்குது அப்படின்றத இந்த இடத்துல வேதனையோடு தேவன் பதிவிடுகிறது நாம பார்ப்போம். எரேமியாவின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 21, 22 வேத வாக்கியங்களை கவனிக்கும் போது அங்க சொல்றாரு, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறதான வார்த்தைகள். அவர் சொல்றாரு, நற்கொலை திராட்சை தரக்கூடிய ஒரு உயர்ந்த குல செடியாக நான் கொண்டு வந்து வச்சேன். முதல் பழத்தை கொடுக்கக்கூடியது ஒரு உயர்ந்தரமான ஒரு கிளையாக உன்னை நான் கொண்டு வந்து அந்த இடத்துல நாட்டி இருக்கிறேன். நீங்க என்ன எப்படி மாறிட்டீங்க? உங்க இடத்துல நான் அதை எதிர்பார்க்கலையே. ஒரு நல்ல கனிகளை நான் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க என்ன சரிங்க ஒரு கசப்பான கனியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் மாறி போனது என்ன என்பதை போல இந்த இடத்துல நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்லுகிறத பார்த்து அன்றைக்கு ஒரு பல நாட்கள் முன்னர் சொன்னதை போலவே மனிதர்கள் வந்து பாவம் செய்து தேவனுக்கு ஆகாத போகிற ஒரு காரியம் ஒன்று இருக்குது. அதிகமான விஷயங்களை பொதுவா பாவம் வந்து மனிதர்கள் வந்து பாவம் செய்யாம இல்லை, அவருடைய எல்லாமே வாழ முழுவதுமே பாவம் தான். ஆனா அதுல தேவனுடைய பார்வையில அதிகமாய் மீறுதலுக்கு உட்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுகிற விஷயத்துலதான் மனிதர்கள் அன்றையிலிருந்து இன்றைய நாள் வரையிலுமாக ஒரு கீழ்ப்படியாது இருக்கிற ஒரு காரியம் பாவம் அதுலதான் செய்யறாங்க. ஆதாம் தொடங்கி இன்றைய என்ன வரையிலுமாக அது என்ன நடக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதுலதான் ஜனங்க அதிக பாவங்களுக்கு உட்படுகிறவர்களா இருக்கிறார்களே ஒழிய மற்றபடி அல்ல. தேவன் அதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதை உடையவராய் அவர் வந்து நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்கிற விஷயத்துல சொல்லுகிறத நாம வேதவசனத்துல பார்க்கிறோம். அப்போ அவருக்கு நல்ல கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன், இந்த மாதிரி நீ செய்றீங்கன்ற 22ல சொல்றாரு, நீ உன்னை ஒவ்வொரு மணினாலே கழுவி அதிக சௌகாரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க எவ்வளவுதான் உங்களை கழுவி நீங்க சுத்தப்படுத்திக்கிட்டாலும் நீங்க என்ன செய்ய முடியாது. உங்க கரைகள் வந்து போக முடியாத அளவுக்கு நீங்க அவ்வளவு ஒரு கொடூரமான காரியங்களை செய்றீங்க. நான் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கலையே. நான் இன்னும் அதிகமா எதிர்பார்த்தேன். நான் என்ன பெருசா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்? நான் கொண்டு வந்து நட்டு உங்களிடத்துல ஒரு திராட்சை கனியை எதிர்பார்க்கிறது ஒரு குற்றமா? இல்லையே. அப்போ அதை கூட உங்களால சரியா கொடுக்க முடியாது இருக்கிற ஒரு பலவீனமற்ற ஒரு சூழ்நிலை, பலவீனமுள்ள சூழ்நிலையில இருக்கிறதை காணும்போது தேவன் மிகவும் அவர் வருத்தம் அடைந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புக்ல 5ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களை கவனிக்கும் போது தேவனுடைய உக்கிரமான அந்த கோபம் வந்து அவர் மேல திரும்புது. என்னுடைய நோக்கம் வேற. நான் எந்த நோக்கத்திற்காக, அதாவது எந்த பர்பஸுக்காக நான் அவர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சேனோ அதுக்கு அது வந்து அவர் தகுதி இல்லை. அவங்க அதன்படி அவர்கள் இல்லை, அது அவங்க தரல. அதனால அவங்க வந்து கோபப்படுறாரு. அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு கூட அதே நிலைமை தான் உருவாகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நோக்கம் நிறைவேறுகிற காரியங்களிலே நீங்களும் நானும் முழு முனைப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்ல அவர் விரும்புறாரு. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை இனி அதுக்கு செய்யலாம். அவர் கேட்கிறாரு, நான் இன்னும் என்ன செய்யலாம்? அது நல்ல கனிகளை கொடுக்கணும். நான் இன்னும் என்னதான் பண்ணலாம்?
எதை தான் நான் செய்யலாம், எதை பண்ணாதான் அது சரியான கனியை கொடுக்கும், நான் எதிர்பார்க்கிறேன் அது இல்லையே அதுகிட்ட என்பதை போல அவர் சொல்றாரு. இன்னும் நான் என்ன செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன. அஞ்சல சொல்றாரு, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியிண்டு போகும்ன்றாரு. அதற்காக நான் கொடுத்த பாதுகாப்பெல்லாம் இனிமே நான் எடுத்துக்க போறேன், அதுக்காக கொடுத்திருக்கிற எல்லா விஷயங்களையும் அதனுடைய வேலையை நான் எடுத்துக்க போறேன், அதுக்காக நான் வேலையை சுத்திரம் வச்சுட்டு அதுக்கு ஒரு கதை அடப்பு போட்டுறேன், ஒரு டோர் போட்டிருந்தேன் கதவு, அந்த கதவை நான் எடுத்துட போறேன், அது சுத்தி இருக்கிற அதனுடைய காம்பவுண்டெல்லாம் நான் உடச்சிட போறேன், அது ஒரு பாழ்நிலத்தை போல அது காணப்படும், மற்றவர்களால அது மிதி உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஒரு கோபத்தை வந்து அங்க வெளிப்படுத்தி சொல்லுகிற வேத வாசனங்களை நாம கவனிக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு தேவனுக்கு நம்மிடத்துல இருக்கிறது. அவர் நீ இந்த மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இது அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவர் வைத்தார். அந்த எதிர்பார்ப்பு அவரிடத்துல வைக்கும்போது அவர்கள் அதற்கு பாத்திரவான்களா இல்லாதபடிக்கு மாறி போனாங்க. அவர்களால் அவர் எதிர்பார்த்த கனியை அவர்களால் கொடுக்க முடியாம அது போயிடுச்சு. நம்ம ஏசாயா புஸ்தகத்துல, இதே ஏசாயா புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நீங்க கவனித்து பாருங்க. அதுல ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளையை எழும்பி செழிக்கும் அப்படின்றாரு. இனிமே ஏற்கனவே இந்த கிளையை குறித்து அவர் வந்து பேசாம, ஏன்னா அது சொல்றாரு, அதை அடப்ப எடுத்துட போறேன், அதனுடைய மதில்களை அதனுடைய வேலிகளை நான் எடுத்துட போறேன், அது வந்து பாழாய் விட போகுது, ஏன்னா அவர்கள் எனக்கான கனிகளை அவர்கள் கொடுக்கல என்பதை போல தேவன் அங்க வருத்தத்தோடு சொல்லி மறுபடியும் சொல்றாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேறொரு துளிர், இன்னொரு கிளையை நான் வந்து கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே ஒரு கிளையை கொண்டு வந்தாரு, அந்த கிளை அந்த கிளையோடு காய்க்க வேண்டும் என்று ஒரு கிளையை அவர் கொண்டு வந்தாரு. அந்த கிளையை அவர் எங்க இருந்து கொண்டு வந்தாரு அப்படின்னா எகிப்துல இருந்து கொண்டு வந்தார். அப்ப எகிப்துல இருந்து கொண்டு வந்த அவர் நட்ட அந்த கிளை என்பது இப்ப அதுக்கு பலன் கொடுக்கல, அதுக்கு ஏற்ற கனியை அது கொடுக்கலன்றதுனால மறுபடியும் அவர் சொல்றாரு, ஒரு கிளையை வந்து என்ன செய்யலாம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, அந்த அடிமரம்ன்றது வந்து மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று, அந்த அடிமரத்திலிருந்து அந்த ஒரு துளிரை அவர் தோன்ற பண்ணுகிறார் என்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம். அது யாரை பற்றி பேசுகிறது? சகரியாவின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, இப்பொழுதும் பிரதான ஆசிரியனான இயேசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவார்கள், இவர்கள் அடையாளமற்று இருக்கிற புருஷர், இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் அப்படின்றாரு. இவங்கெல்லாம் அட்ரஸ் எல்லாம் போறாங்க. ஏன்னா நான் அவர்களுக்கு அந்த அட்ரஸை கொடுத்திருந்தேன், நான் அவங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய பேரை நான் அவங்களுக்கு கொடுத்திருந்தேன், ஒரு நாமத்தை நான் அவர்களுக்கு தரித்திருந்தேன், ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தேன், அவ்வளவு ஒரு மகிமையை நான் அவர்களுக்கு தந்திருந்தேன். அப்படி தந்திருந்தும் கூட அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க, கை கொள்ளாமல் போனார்கள் அப்படின்ற விஷயங்கள்ல அங்க தேவன் வந்து சொல்லுகிறத நான் பார்ப்பேன். அதனால அவர்கள் என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா, கிளை எனப்பட்டவராகிய ஒருவரை வரப்பண்ணுவேன் அப்படின்றத நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். சகரியாவின் புத்தகத்திலேயே 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சொல்றாரு, அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அப்படின்றார். அப்போ ஏற்கனவே இருந்த அந்த கிளையை பார்க்கலாம், இப்ப வரப்போற அந்த கிளை யார் அப்படின்னா அவருடைய தாசனா என்னப்படுவாரு, அவர்களுக்குள்ளே எழும்பி அவருடைய ஆலயத்தை கட்டுகிற அளவுக்கு அவர் இருப்பார் என்பதை போல இந்த வேத வசனங்கள் வந்து நமக்கு சொல்லுகிறதை பார்ப்போம். அப்போ முந்தினதை அவர் தள்ளி பிந்தினதை ஒன்றை நிலைநிறுத்த தேவன் வந்து முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு பார்ப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய எதிர்பார்ப்பு அங்க வீணாய் போனது. அவர் கனிதரும் திராட்சை செடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் அங்கு வீணாய் போனது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறோம். தொடர்ந்து சில வசனங்களை நான் வாசித்து முடிக்கலாம். எரேமியாவின் புத்தகத்துல அதிகாரம் 23 5வது வேத வசனங்களை சொல்லும்போது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியில நியாயத்தை நீதியை நடப்பிப்பார் அப்படின்றார். அதுதான் இங்க கோச். அவர் தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீதியும் இந்த நியாயமும் அவரிடத்துல எடுபட்டு போனது அப்படின்னு பார்க்க தேவன் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, என்ன பரிசுத்தம் பண்ணுங்க அப்படின்றார். அந்த அடிப்படையில தேவனுடைய காரியங்களை அவர்கள் மீறி போட்டார்கள் என்பதாக நாம பார்க்கிறோம். சாதாரணமா அன்றைக்கு மாத்திரம் இல்ல,
இன்றைக்கும் கூட அந்த பலவீனங்கள் என்பது நம்ம சுற்றி கொண்டுதான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஈஸியா அவன் ஏமாத்துறான்றத நமக்கே தெரியல. நாமெல்லாம் நினைச்சுன்னு இருக்கிறோம், நம்ம எல்லாம் பலம் உள்ளவர்களா இருக்கிறோம், தேவனை பலமாய் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை இல்ல. நம்ம கையை வச்சே நம்ம கண்களை அவன் குத்துகிறதை போல, நம்முடைய பல்லுகளை கொண்டே நம்முடைய நாக்குகளை நாம் கடித்துக் கொள்கிறதை போல, நம்முடைய அந்த வரட்டு கௌரவம், அந்த வீணான மூழ்ச்சிகள், இவன் சொல்லி நான் செய்யணுமா, அவன் சொல்லி நான் செய்யணுமா என்பதை போல இருக்கிற இந்த சூழ்நிலையினால தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. இதனால நாம் செய்யறோம், இது நமக்கு கேடு உண்டாகக்கூடியதா இருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் யோசிக்காம அது ரொம்ப தைரியமாக, அது ரொம்ப உற்சாகமாய் நாம் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் கவனத்துல கொள்ளணும், ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனிக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நான் அவர்கள் நடக்க வேண்டிய வழிமுறைகளை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதெல்லாம் அவர்கள் அந்நிய காரியமா நினைச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்லை, நான் செய்யறது கரெக்ட், அது ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஜனங்களுடைய எண்ணங்கள் மாறி போயிருக்கிறது என்பதாய் தேவன் வருத்தத்தோட சொல்றாரு. எரேமியாவுடைய நாட்கள்ல பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகம் 33:15 நாம் கவனிக்கும் போது, அந்த நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியில் நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார் அப்படின்றார். ஏன் இத்தனை வசனங்களை நாம் வாசிக்கிறோம், எதுக்காக இவைகளெல்லாம் கவனிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு கிளையை அவர் எங்க இருந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எகிப்துல இருந்து கொண்டு வந்தார். அந்த கிளை அவருக்கு பாத்திரமா இல்ல. இப்ப மறுபடியும் ஒரு கிளையை கொண்டு வர போறாரு, அதை எங்க இருந்து கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையும் அவர் எகிப்துல இருந்து தான் கொண்டு வராரு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்றார். அந்த கிளை யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. தேவாலயத்தை கட்டக்கூடிய அந்த கிளை யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. என்னுடைய தாசனை அனுப்புவன் நீதியாய் ராஜரீகம் பண்ணுவார் என்று சொன்னது இயேசு கிறிஸ்துவை. அவர் நீதியின் நியாயத்தை நடப்பிப்பார் என்று சொன்னது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அந்த இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர் எங்கிருந்து கொண்டு வருகிறார், இந்த கிளையுமே அவர் எங்கிருந்து கொண்டு வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து இருந்து என்னுடைய குமாரனை நான் வரவழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை தீர்க்க தரிசனமா ஓசியாவின் புக்ல ஏற்கனவே பேசப்பட்ட ஒன்றுதான். ஓசியாவின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 1வது வேத வாக்கியங்களை கவனிக்கும் போது, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படிதான் இப்படி நடந்தது அப்படின்னு மத்தேயு புஸ்தகத்துல அவர் சொல்றார். என்ன சம்பந்தமே இல்லாம இவர் எகிப்துல இருந்து நான் வரவழைச்சேன், அவர் எகிப்துக்கு ஓடி போனா ஏறதுக்கு பயந்துக்குன்னு யோசப் பிள்ளையத்துக்கு ஓடி போனாரு. ஓகே ரைட்டு, ஓடி போன இடத்துல இருந்தாலும் திரும்பி வரணும் அவரு. இது எதுக்கு ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு பதிவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதுதான் தெரியுது, இந்த கிளை அவர் கிளை எனப்பட்டவரா இருக்கிறாரு, அவருடைய தாசனா இருக்கிறாரு. இந்த கிளை எங்க இருந்து கொண்டு வரேன்னா, ஏற்கனவே கொண்டு வந்ததை போலவே நான் எகிப்துல இருந்து கொண்டு வரேன் அப்படின்றார். அப்போ கிளை வேறு என்பது, மரம் என்பது நம்முடைய பிதாவாகிய தேவனை அது குறிக்கக்கூடியதா இருக்கிறது. செடி என்பது, கிளை என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல கொடி என்பதும் கிளை என்பதும் அது நம்மை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம அவரோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில வேதவசனம் நம்மை தொடர்ந்து சொல்லி அது பலப்படுத்தி கொண்டு வருகிறதை நாம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில தான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல இவை எல்லாவற்றையும் உள்வைத்துதான் அவர் சொல்லுகிறாரு, நாம் வேரை சார்ந்திருக்கிறோம், நாம் அந்த மரத்தை சார்ந்திருக்கிறோம். ஏற்கனவே மரத்தை சார்ந்திருந்த அந்த கிளை என்பது அதற்கேற்ற கனிகளை அது கொடுக்கவில்லை. இப்ப நீங்களும் நானும் மறுபடியும் கொண்டு வந்து நட்ட, இந்த எகிப்துல இருந்து கொண்டு வந்து நட்ட அந்த கிளையிலிருந்து இருக்கக்கூடிய நாம் அந்த கிளையை சார்ந்தவர்களா இருக்கிறோம். நாம வேற சுமக்கல, வேறுதான் நம்மள சுமக்குது போன்ற விஷயங்களை அவர் சொல்றார். ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் மறுபடியும் வருவோம். ஏற்கனவே நாம் 16வது வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து இருந்தோம். இப்ப 17வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது அவர் சொல்றாரு, ஏற்கனவே இருந்த அந்த நற்கொலை கனிகளை தரக்கூடிய அந்த திராட்சை பழத்தை எதிர்பார்த்த அந்த கிளை அதற்கான கனியை அது கொடுக்காததுனால, அதனுடைய வேலையை அது சரியா செய்யாததுனால, தேவன் அதை சுத்தப்படுத்தி இவ்வளவு காரியங்கள் நன்மையானவர்களை செய்திருந்தோம், அதற்கு அது பாத்திரவான்களா இல்லாததுனால, இங்க ரோமர்ல எழுதும்போது பவுல் சொல்றாரு, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒளியோரமாகிய நீ அவைகளில் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் அப்படின்றார். ஆமா, நம்ம பங்காளிகள் தான். அப்போ அந்த நமக்கு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த மரத்தினுடைய சாறு நமக்குள்ள வருது. நடப்பட்டிருக்கிற அந்த மரம் என்பது மாறவில்லை, அதனுடைய வேறு மாறல, கிளை மட்டும்தான் இப்ப மாறி இருக்குது.
ஏற்கனவே இந்த கிளை கனி கொடுக்காததுனால அதை வெட்டிட்டு இப்ப புதிய கிளையை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அதை நாம தான்ன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற ஒரு விஷயம் தான். அதனாலதான் சொல்றாரு, சுபாவ கிளையை வந்து உடைச்சிட்டான்றாரு. சுபாவ கிளையை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அந்த மரத்துல இருந்து அதனுடைய அந்த ஓடி வருகிற அந்த வேர் மற்ற காரியங்கள் எல்லாமே பிணைந்திருக்கு. அதை வெட்டுறது ரொம்ப கடினம். ஆனா ஒட்ட வைக்கப்பட்டதை எடுக்கிறதுன்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதை நம்முடைய கவனத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொண்டு வரார். பாருங்க, அவர்களுக்கு பட்டதை போலவே இன்றைக்கும் நமக்கு தேவன் வந்து நிறைய சிரமங்களை பட்டிருக்கிறார். பைபிள்ல சொல்லும் எபேசியர்ல சொல்லும்போது சொல்றாரு, நாம் தேவனற்றவர்களா இருந்தோம், நாம் தூரமா இருந்தோம், நாம் அந்நியரா இருந்தோம். அப்ப கிட்ட சேருகிறதற்கு நமக்கு தகுதி இல்லாத இருக்கிற நம்ம எல்லா தகுதியும் நமக்கு உண்டு பண்ணுகிறதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அவர் சிலுவை மரணத்திலே ஒரு ஒப்பு கொடுத்து அவ்வளவு ஒரு சித்திரவதைகளை அவர் அனுபவித்து அவர் சிந்தின ரத்தத்தினால நம்மை பண்படுத்தப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திலே சேர்த்திருக்கிறாரு கனி கொடுக்கும்படி. அப்போ அவர்களுக்கு எப்படி தேவன் சிரமப்பட்டாரோ, கஷ்டப்பட்டாரோ, கனி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தவரோடு இருந்தாரோ, அப்படி போலவே நமக்காகவும் தேவன் எவ்வளவு சிரமங்களை அவர் எடுத்திருக்கிறார். அதுதான் யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு வந்து விலைக்கு சொல்லுது. அவர் இந்த அளவுக்கு நேசித்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லுது. அப்போ நாம எப்படி இருக்கணும்? ஏற்கனவே இந்த கிளை இல்லாத இடத்துல, அவர் வெட்டப்பட்ட இடத்துல நாம இருக்கிறோமே, அந்த கிளை கனி கொடுக்கல. இப்போ நம்ம இடத்துல கண்டிப்பா எதிர்பார்ப்பாரா இல்லைங்களா? நிச்சயமா அவருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாம் என்ன செய்ய போறோம் அல்லது என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம், என்ன செய்தோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். நிறைய நேரங்கள்ல வேதாகமத்துல வந்து 66 புத்தகம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு வந்து புதிய ஏற்பாடுன்னு 27 புக் இருக்கு. அதுல குறிப்பா அதுல வந்து நாம ஒரு 4 புக்கை நாம கழிச்சிட்டோம்னா ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 23 புத்தகங்கள் வந்து நம்முடைய நடைமுறைகளுக்கு அது கையில வந்திருக்கு. நீங்களும் நான் கீழ்ப்படியிருக்கு. அவைகளில் எவ்வளவு வேத வாக்கியங்கள் நம்மை கண்டித்து உணர்த்துகிறதா இருக்கிறது, அவை எல்லாவற்றுக்கும் நாம் செவி கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியத்துவம் அல்லது கேள்விக்குறியான ஒன்றா இருக்குதுன்னு பார்க்கணும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 4வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் போது அங்க சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் நீங்க கனி கொடுக்க முடியாது அப்படின்றார். அப்போ நீங்க ஒட்ட வைக்கப்பட்ட கிளை தான். அந்த கிளை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மரத்தோடு சேர்ந்து இருக்கணும், அந்த மரத்தோடு பிணைந்து இருக்கணும், அதோடு நெருக்கமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சாரம் இதுல இருந்து இது வந்து கனி கொடுக்கும். அது இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால கனி கொடுக்க முடியாது. இதான் சொல்றாரு. அப்ப எப்படிதான் சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும்ன்றார். அதான் யோவான் 15:7 நம்ம ஏற்கனவே கவனிச்ச மாதிரி சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். நீங்க என்ன கனிகளை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடு நீங்க இணைஞ்சிருக்கணும், செடியோடு இருக்கணும், அந்த கிளைய வந்து அதோடு இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. அதுதான் அந்த கொடி திராட்சை செடியில நிலைச்சிருந்தா அது கனி கொடுக்கும். நாம் என்ன செய்யறது இல்லைன்றதுதான் பைபிள் சொல்லுது. ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல 16ல கவனிச்சோம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுது எப்படி இருக்குமா? பரிசுத்தமா தான் இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அப்ப வேறு பரிசுத்தமா? நாம யோசித்து பார்க்கணும். உண்மையிலேயே நாம இருக்கக்கூடிய அந்த மரமும் வேறும் பரிசுத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தம் தான். 1 பேதுரு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய எதிர்பார்ப்பை இங்கு வெளிப்படுத்துகிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தமா இருங்க. உங்களை நட்டவர், உங்களை கொண்டு வந்த அந்த கிளைக்கு பதிலாக கொண்டு வந்த அந்த சேர்த்தவர், அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால நீங்களும் எப்படி இருங்கன்றார்? பரிசுத்தமா இருங்கன்றார். இந்த பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம டெய்லி சவுக்காரம் போட்டு குளிச்சுட்டு சுத்தமா இருக்கிறோமே அது இல்லை. பவுடர்லாம் அடிச்சுன்னு வர பாருங்க, அது கிடையாது சுத்தம். தேவன் எதை அவர் சுத்தம் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா சில கெட்ட பழக்கங்களை விடுகிறது எல்லாம் அவர் பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அது இல்லை. வேத வாக்கியம் எதை சொல்லுது அப்படின்னா, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதையே அது பரிசுத்தம். ஏன்னா அவன் 20:12 வாசித்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாரு, நீ ஜனங்களுக்கு முன்னாடி போய் பேசு அப்படின்றாரு. இவங்க வந்து தகாத வித வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. அப்ப பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ அவர்களுக்கு முன்னாடி என்ன பரிசுத்தம் பண்ணல, அதனால நீ கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றத நம்ம கவனிக்கிறோம். 106ல சங்கீதத்துல 33 பார்க்கும்போது அவன் மனம் பதறி பேசினான்ங்கிற வார்த்தையை அங்க பதிவு பண்றார்.
அப்போ தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள் வேற, நாம செய்கிற விஷயங்கள் வேறையா இருக்குது. பாருங்க சொல்றாரு ஏசாயா 5:2 நம்ம எடுத்து பார்த்த மாதிரி அவர் சொல்றாரு, இவை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன், அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்தோம். அது கசப்பான பழத்தை அது கொடுத்ததுன்றாரு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 12வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் போது, என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே வெறுப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் அதனுடைய இயற்கை கரெக்டா கொடுக்கும். ஒரு நல்ல ஊட்டுல நல்ல தண்ணி தான் வருது. அப்படி இருக்கும்போது நீங்க பரிசுத்தருடைய கிளையில இணைக்கப்பட்டிருக்கிற உங்களிடத்துல என்ன இருக்கணும்ன்றது இதுதான் உணர்த்துறாங்க அவங்கள. அது என்ன நம்மள டெக்னாலஜியை பயன்படுத்திங்கன்னு சொல்றாங்களா? அதை புரிஞ்சு சொல்றாங்களா? அது இல்ல. அந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையெல்லாம் அதனுடைய இயற்கை, அதனுடைய தன்மையை அது வெளிப்படுத்துகிறது. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க தேவர்களா இருக்கிறீங்களே. யோவான் 10:35 படி நாம் கவனிக்கும் போது, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப தேவர்கள் என்று நம்ம சொல்லி இருக்கிறதுனால அவருடைய குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருக்கணுமே, நாம் அந்த கனிகளை கொடுக்கணுமே என்கிற விஷயங்களிலே வேத வாக்கியம் நமக்கு வலியுறுத்துகிறத நாம லூக்கா 6:44 கவனிக்கும் போது, அந்தந்த மரம் அதன் கனிகளால் அறியப்படும். நொச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியிலே திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் மாத்தி மாத்தி நம்ம பறிக்கிறதே இல்லை. அந்தந்த மரத்தினுடைய கனி அந்த இதுல நம்ம பெற்றுக்குவோம். ஏன் அப்படின்னா அதனுடைய சாருக்கும் அதனுடைய சாரத்திற்கும் நாம பங்காளிகளா மாறிட்டோம். இப்போ நாம ஏற்கனவே இருந்த மரத்துக்கும் வேருக்கும் நாம பங்காளிகளா இருந்ததுனால அது என்ன பழங்களை தர வேண்டும் என்று சொல்லி அந்த மரம் நினைத்ததோ அந்த பழத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் வலியுறுத்துகிறது. நாம பார்ப்போம். தொடர்ந்து சில விஷயங்களை நாம் கவனிச்சு பார்க்கும்போது உபாகமம் 29:18 கவனிக்கிறோம். ஆகையால் இந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு, நஞ்சையும் வெட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, அவங்கள மாதிரி நீங்களும் பலவீனப்பட்டுடாதீங்க அப்படின்றார். 15ஆம் அதிகாரம் யோவான் 2-3 வருஷங்களை கவனிக்கும் போது, என்னில் கனி கூடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுறார். அதில் வைக்க மாட்டாரு, அவர் அறுத்துருவாரு. இது ஏன் இடத்த கெடுக்கணும், ஏன் சபையை கெடுத்துன்னு இருக்கணும்? அதை என்ன செய்யறாருன்னா அதை வெட்டி போடுன்றார். அது கொடியை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்களா, சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற வேத வாக்கியங்களை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல அதிகமா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போ தொடர்ந்து சில வசனங்களை அவர் சொல்லின வர்றாரு. டைம் ஆகுறதுனால நான் சட்டன்னு முடிக்கிறேன். சொல்ல வர்றாரு, கொலேசியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி, கவனிங்க, நாம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவருக்குள்ள வேர் கொள்ளணும். அப்ப வேர் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நம்ம இருக்கணும். சொல்றார், வேர் கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன செய்யுங்க, நீங்க பெருகுங்கன்றார். நாம் என்ன போதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த போதனையில நாம் பெருகணும் அப்படின்றார். பாருங்க, நம்ம எல்லாருமே போதிக்கப்பட்டிருக்கிற போதனை என்ன அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் ஆசாரியர்கள் மூலமா வந்தாங்க. நம்ம இப்ப யார் மூலியமா போறோம்னா இயேசு கிறிஸ்து மூலியமா போறோம். யார் இடத்துலன்னா பிதாவாகிய தேவனிடத்துல நாம போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்துல போக வேண்டும் என்கிற அந்த விஷயம் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி அவருடைய நாமத்தினால கூடுறோம், அதிகாரத்தின்படி நாம கூடுறோம் அப்படின்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19-20 படி பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தினால நாம ஜெபிக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தினால நாம் பாடணும் அப்படின்றத பார்க்கிறோம். இதையெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற விஷயங்கள். சில இடங்களில் நாம் கவனிக்கும் பொழுது ஆராதனையில அந்த முறைமைகள் எல்லாம் மாறி இருக்குது. அவர் என்னத்தை கேட்கிறாரு, எதை கேட்கிறாரு, அவர் இதெல்லாம் நீங்க தருவீங்கன்னு தானே எதிர்பார்க்கிறாரு. ஆனாலும் உங்களால இதை கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு எது தடையா இருக்குது, என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இல்ல, நான் நல்ல கனிகள் அது கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன், அந்த கனிகள் மாறி போகுது, இன்னமும் அவனுடைய பிடியிலேயே ஜனங்க இருக்கிறாங்களே, அவனுடைய ஏமாற்றுதலுக்குள்ளேயே இருக்கிறாங்களே என்பதை போல தேவனுடைய அந்த வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறத நாம பார்ப்போம். தொடர்ந்து சில வசனங்களை கவனிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு என்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துறார். தொடர்ந்து நாம சீக்கிரமா நெருக்கமா சில வார்த்தைகளை வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகத்துல நாம் கவனிக்கும் போது ஆவினுடைய கனிகளை குறித்து அந்த இடத்துல
தேவன் வந்து பேசியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கனிகளை நாம் தர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை இந்த இடத்துல நாம கவனிக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, அங்க சொல்றாரு, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று அவன் தள்ளப்பட்டான் என்கிற விஷயங்களை நாம கவனிக்கிறோம். இறுதியாக சில விஷயங்களை நாம் கவனித்து நாம் முடிச்சிருவோம். மணி 1/2 மணி நேரம் ஆக போகுது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 35 இருந்து 39 வரைக்கும் நாம் கவனிக்கும் போது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களை தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. நீங்க இது மாதிரி நடந்துருச்சு, அதனால நான் என்ன பண்ண முடியும், விட்டுறாதீங்க. தைரியத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு தேவன் மறுபடியும் அந்த வாய்ப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நாம வந்து ஏற்கனவே இருந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு வாய்ப்பே இல்லை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் போது சொல்றாரு, இனி வேறொரு பலி இல்லை அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறோம். அப்ப அந்த கடைசியில இருக்கிற நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு அவருக்கு பிரியமா நடந்து கொள்வதற்கு நாம இருக்கணும்ன்றத நாம பார்க்கிறோம். நம்மையே நாம கவனிச்சு நிறுத்துறோம். ஆனா நாம் வேத வசனத்தின்படி நடக்கிறோமா என்கிற ஒரு விஷயங்களை குறித்து நாம என்ன செய்யறதில்ல, பெரிதா அதை குறித்து நாம அக்கறைப்படுகிறதே இல்லை. அதை விட்டுடாதீங்க. 36ல சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை வந்து உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருகிறார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே இருந்தவர்கள் மேல அவர் என்ன இல்லை, பிரியமா இல்லை. அப்போ எகிப்துல இருந்து கொண்டு வந்து நட்ட அந்த கிளை சரியான கனிகளை இது கொடுக்காததுனால அது வெட்டி போடப்பட்டது. அது வெட்டி போடப்பட்ட அந்த இடத்துல காட்டு ஒலிவ மரமா இருக்கிற நீங்களும் நானும் அதுல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அது கனி கொடுக்கல, அது வெட்டப்பட்டுருச்சு. அதுதான் ரோமர் புஸ்தகத்தை சொல்லினா வராது, அது வெட்டப்பட்டுருச்சு. நீ ஒட்டதான் வைக்கப்பட்டிருக்கிற, நீயும் கனி கொடுக்காமல் இருப்ப என்று சொன்னால் உன்னையும் அவர் என்ன செய்வாருங்களா, வெட்டிடுவாரு அப்படின்ற அந்த பயம் நமக்கு இருக்கும். வெறும் வாயினால இல்ல, அதான் சொல்றாரு, பேச்சுல இல்ல, அது பலத்துல இருக்கிறது. நாம வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு அதன்படி செய்யறோம், அந்த அளவுக்கு நடந்து கொள்ளுகிறோம் என்கிற விஷயங்களை நாம் கவனிக்கிறோம். ஒரு இடத்துல நாங்க சபைக்கூடி வரதுல போயிருக்கும் பொழுது, அந்த இடத்துல அவருடைய வழிமுறைகள் எல்லாம் சரியா இருந்தாலும் அவருடைய பாடல் தன்மைகள் எல்லாம் மாறி போயிருந்தது. ஆண்டவரிடத்திலேயே அவர் பாடும்படியான அந்த சூழ்நிலைகள் இருந்தது. நாங்க முடிந்த பிறகு அவரிடத்துல பேசணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது கிறிஸ்தனுடைய உபதேசம் இல்லையே அப்படின்னு பேசும்போது, ஏன் அவரை பாடவே கூடாதா அப்படின்னா, அவரை பாடுங்க. கிறிஸ்துவை பாடுகிறதுக்கு நம்ம விட அதிகாரம் பெற்றவங்க யாருமே இல்லை. ஏன்னா அவர் என்னுடைய மனவாளன், நான் அவருடைய மனவாட்டி. அவரை குறித்து பாடுகிறதற்கு, அவரை குறித்து நான் வந்து அதிகமா போற்றி மகிழ்கிறதற்கு என்னை விட ஆள் வந்து இந்த பூமியில யாருமே இல்லை. உண்மைதான். அப்ப அவரை பாடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஆராதனைக்கு என்று தேவனுடைய சமூகத்துல நீ வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவரே சொல்லி இருக்கும் பொழுது, நீ அவருடைய வார்த்தையை மீறி அவர் என்ன நீ மகிமைப்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சபையார் இருந்து அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னன்றது தெரியல. ஆக்சுவலா அவங்க அமைதியா இருந்தாங்க. அப்போ நாம வந்து அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் என்ன நம்ம கனப்படுத்த போறோம் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த கிளை கனியை கொடுக்கல, அவர் எதிர்பார்த்த கனியை அது கொடுக்கல. நாம என்ன நினைக்கிறோம், ஏற்கனவே நாம வந்த சில பேர் பாத்தீங்கன்னா டினாமினேஷன் சாரத்துல இருந்து வராங்க, சில பேர் ஆர்சி பேக்ரவுண்டா வச்சு வராங்க. அந்த இடத்துல எல்லாமே கிறிஸ்து தான் மெயின். இன்னைக்கு உலகத்தை பைபிள்ல இருந்து நீங்க உலகத்தை திரும்பி பாத்தீங்கன்னா கிறிஸ்து மட்டும்தான் அவங்க மெயினா எல்லாருமே மகிமைப்படுத்துறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் சபையாரா இருக்கிற நீங்களும் நானும் தான் அதை அழகாக வேறு பிரித்து நாம நீங்களும் நானும் பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஆனா அதை அந்த இடத்துல இருந்து வர்றதுனால அந்த சாறு இன்னும் போகல அவங்க இடத்துல, அந்த சாறு மாறல. நீங்க இந்த வேருக்கும் சாரத்துக்கும் மரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த மரத்துடைய சாறு வரணும், புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின் சாறு உங்களுக்குள்ள வரணும். பாருங்க, நல்லா அவர் சொல்றாரு 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கும் போது, தேவனை அறியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு அப்படின்றார். நாம தேவனை அறிந்திருக்கிறோம், ஆனா இந்த வழிமுறைகளிலே நம்ம அவரை மறுதளிக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ரொம்ப கருத்துடையவர்களா இருக்கணும். தேவன் நம்ம இடத்துல கனியை எதிர்பார்க்கிறார். நீங்க இந்த வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு, சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு சொல்றாரு, நான் அவருடைய நடக்கும்படியா அவர்களுக்கு வழிமுறைகளை நான் எழுதி கொடுத்தேன், அதை அவங்க வந்து அந்நிய காரியமா நினைச்சிட்டாங்க அப்படின்றாரு. இன்றைக்கும் அப்படிதான் அது போகுது. நம்ம அந்நிய காரியமா நினைக்கல, ஆனா நம்ம நடைமுறையில அதை வந்து என்ன செய்யறோம், நடைமுறைப்படுத்தல இருக்கிறோம். அது ஒரு அந்நிய காரியமாக மாறிக்கொண்டே போகிறது. வேதவசனம் வீணா அது எழுதல. அதான் அந்த நாம வாசித்த எபிரேயர் 10ல சொல்றாரு, நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற இவைகள் எல்லாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கும். அந்த விசுவாசத்துல நீங்களும் நாளும் நிலைத்திருந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனியை, நற்குல கனியை கொடுத்து அவருக்கு மகிமையா நாம் வாழ்வோம்.
சமாதானத்தின் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்துவாராக. எகிப்திலே கொண்டு வந்து தேவன் நல்ல கனி கொடுக்கும் என்று நட்டார். அது கனி கொடுக்கவில்லை, அதை வெட்டிட்டார். மறுபடியும் எகிப்துல இருந்து ஒரு கிளையை கொண்டு வந்து இப்ப நட்டு இருக்கிறாரு. இதனிடத்துல அவர் கனியை எதிர்பார்க்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கனி கொடுக்க ஆயத்தமா இருப்போம். சமாதானத்தின் தேவன் உங்களை என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரி கிறிஸ்தவ சபையார் உங்களை வாழ்த்துக்கிறார். தேங்க்யூ. நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். கிளைகளை பத்தி கிளைகள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேணும். ஒரு குடும்பத்திலையும் சரி, குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணுமா, அது கிளை அந்த ஐக்கியத்துக்கு வந்து கிளையா இருக்கணும். எப்படி பெற்றோர்கள் வந்து எப்படி வழி நடத்துறாங்களோ அந்த பிறந்த பிள்ளைங்களும் நடப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து விசுவாச வாழ்க்கையில வந்து இயேசு கிறிஸ்து நம்மளோட தலையா இருக்க, நம்ம கிளையா இருக்கும். அப்ப நம்ம ஜீவியத்துல எப்படி ஐக்கியமா இருக்கும், எப்படி கிளையா இருக்கும், எல்லாம் ஒரே படி வேலை செய்ய வேணும். இயேசு கிறிஸ்து தலையா இருக்கார், அவர் பிரகாரம் நம்ம நடக்க வேணும். அதே போல நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்க வேணும். இதை பத்தி நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். சபையின் சார்பாக பிரதர் ஷாலோக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் பந்தியை வழி நடத்தக்கூடிய பிரதர்